ரசிகர்களை தன்னுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்தும் நடிகர்களுடைய மத்தியில எப்போதுமே ஒரே மாதிரி இருப்பவர் தான் நடிகர் அஜித் சார். இதனாலதான் அவரை தலைன்னு அழைக்கிறாங்க. ரசிகர்களை வச்சு அரசியல் செய்யாத ஒரே நடிகர், தன் படத்தை பற்றி தானே பேசாமல் மக்களை பேச வைக்கும் ஒரே ஹீரோ என பலரும் அஜித் சாரை புகழ்ந்து பேசிட்டு வராங்க. தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில 100க்கும் மேற்பட்ட அஜித் ரசிகர்கள் பாஜகவில் இணைஞ்சாங்களாம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களையும் பாஜகவுக்கு இழுக்கும் வகையில தமிழிசை பேசினாங்க. இந்த நிலையில தன் மீது தனது ரசிகர்கள் மீதும் அரசியல் சாயம் பூசப்படுவதை அறிந்த தல அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதுல தனது அரசியல் நிலைப்பாட்டை குறித்து தெளிவாக விளக்கம் அளிச்சிருக்காரு. அதுல தன் வேலை நடிப்பது மட்டும் என்றும் எனக்கு அரசியலில் விருப்பமில்லை எனவும், நடிகர்கள் பல பேர் பட ரிலீஸின் போது மட்டும் அரசியல் பேசி பட கலெக்ஷனை அள்ளும் சூழ்நிலையில எதற்கும் பயப்படாமல் அஜித் ஓபனாக பேசியதற்கு பல்வேறு தரப்பினரும் அஜித் சாரை பாராட்டியிருக்காங்க. அஜித் சாருடைய அரசியல் குறித்த அறிக்கை குறித்து கருத்து கூறிய கனிமொழி எம்பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அஜித் சார் ஒரு சிறந்த நடிகர், அரசியல் குறித்து அவரது கருத்துக்கு ரொம்பவே நன்றி. அரசியல்ல ஈடுபட மாட்டேன் என அஜித் சார் முடிவெடுத்திருப்பது நல்ல முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து அஜித் சாரின் அறிக்கைக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் கருத்து தெரிவிச்சு வந்தாங்க. காங்கிரஸ் உடைய பிரமுகர் ஜோதிமணி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல, ஒரு ஜனநாயக நாட்டுல நடிகர்கள் உட்பட யாருக்கும் அரசியலுக்கு வருவதற்கான உரிமை இருக்கு. நடிப்பை தாண்டி தனது சுயலாபத்திற்காகவும் அதிகாரத்திற்கும் அணுக்கமாக இருப்பதை மட்டுமே பல வருடங்களாக அரசியல பல பேர் பயன்படுத்திட்டு வராங்க. இவங்களுக்கு மத்தியில அஜித் சாருடைய இந்த தெளிவான முடிவு ஒரு தனி ரகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இவரை தொடர்ந்து அமைச்சர் ஜெயக்குமாரும் அஜித் சாரை புகழ்ந்து பேசியிருக்காரு. அஜித் சாருடைய அறிக்கை பாராட்டுக்குரியது. அவர் தைரியமான மனிதர். கலைஞர் இருக்கும் போதே அவர் மேடையில தைரியமாக பேசியவர் அப்படின்னும், நடிகர்கள் பலர் அரசியலுக்கு அப்போ வரேன் இப்போ வரேன் என கூறிக்கொண்டிருக்கும் போது தனது வேலை நடிப்பது மட்டும் எனவும், அரசியல்ல எனக்கு விருப்பமில்லை எனவும் கூறியிருப்பது ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியலை பற்றி எந்த ஒரு வெளிப்பாட்டையும் நான் தெரிவிப்பதில்லை. எனது ரசிகர்களும் அதே போல இருக்க வேண்டும். அதே போல சமூக வலைதளங்கள்ல தரமற்ற முறையில மற்ற நடிகர்களை விமர்சிப்பதற்கு நான் என்றுமே ஆதரவு கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய அரசியல் கருத்து உங்களுடையதாகவே இருக்கட்டும். என் பெயரோ என் புகைப்படமோ எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் இடம்பெறுவதை நான் விரும்பவே மாட்டேன். கடைசியாக என் ரசிகர்களாகிய உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க மாணவர்களாக இருந்தா கல்வியில கவனம் செலுத்துங்க. மேலும் உங்கள் தொழில முன்னேறும் வழிய பாருங்க. அதுதான் நீங்க எனக்கு செய்யும் அன்பு. வாழ விடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அஜித் சார் வெளியிட்ட அறிக்கை, அதற்கு பிரபலங்களின் கருத்து, இதை பற்றி உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.